ஏன்பா சீரியஸ் இல்ல, சாதாரண அதிர்ச்சி தான். அந்த பொருள் எல்லாம் தூத்தா நீங்க அப்படி பாருங்க. உண்மையிலேயே சாதாரண அதிர்ச்சி தானே டாக்டர். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணும். அந்த பொண்ணு எடுத்து வைக்கணும். அதை கேட்கலீங்க, நீங்க இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்களே. அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு சிஸ்டர் அவனுக்கு அதுதான் இப்ப புரியுது. இப்பதான் ஆரம்பம். அந்த பேஷண்ட் பேரை சொல்லுங்க. அட, இவரையே இப்படி வைக்கப்படுறாரு? அப்படித்தான், எல்லாத்துக்குமே வைக்கப்படுவாரு. பொண்ணு பேரை சொல்றது கூட வைக்கும். சரி சரி, நீங்க சொல்லுங்க. சந்திரா. ஓ, சந்திராவா? ஆமா ஆமா, சந்திரா. வயசு 16. 16 தானா? முடியல, இப்பதான் நடக்குது. காத்தா அப்படி தெரியலையே. ஓஹோ, அவங்க என்ன சினிமா நடிகையா? சினிமாவும் இல்ல, நாடக நடிகையும் இல்ல, காலேஜ் கேர்ள். எந்த காலேஜ்? உயிர் காலேஜ். வாட்? உயிர் காலேஜ்? ஏமா உயிரை வாங்கிட்டு இருக்க? சொல்றதை எழுதிட்டு போய. சரி சரி, டாக்டர் ஃபீஸ் யார் கட்ட போறீங்க? உங்க பேரு? பிரபு. தேங்க்ஸ். டாக்டர் ஃபீஸ் பணம் கொடுத்து வந்து என்ன செய்யறது? கடன் சொல்றா. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நம்மள கேவலமா நடப்பான். அவளுக்கு மயக்கம் தெளிவிட்டோம். கொஞ்ச நாளை பேசிட்டு இருந்துட்டு போய் பணம் எடுத்தோம். உனக்கு தான் மயக்கம், அதுக்கு மயக்கம் இல்ல தூக்கம். பிரபு, உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா அப்படிங்கிறப்ப நீங்க இருக்கக்கூடாது. வேண்டாம், அப்பதான் உன்னை பத்தி ஆகா ஓகோன்னு பிரமாதமா சொல்லி நல்ல ஒரு இது ஏற்பட்டு. எதிரா? அதான் நல்ல ஒரு எதிராது காதல். அப்ப நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். உடனே வந்துட போறேன். நாங்க போன் பண்றோம், அதுக்கப்புறம் வா. பாதிக்க நம்புடா, உனக்காக நான் தாண்டா போறேன். பார்த்து நல்லா பண்றோம்டா. போடா. மயக்கத்துல என்ன இதெல்லாம் பண்ற? காரை விட்டுட்டு போ, இங்க எங்களுக்கு தேவைப்படும். நீ டாக்ஸில போய்க்க. சார், வெளியில நிக்கிறேன். அது உங்க காரா? ஆமா, என்னதுதான். ரொம்ப அழகா இருக்கு சார். உங்களை விடவா? நல்லாவே இருக்கீங்க. போங்க சார். சார், உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். என்ன பொறுத்த மாத்தீங்களா? 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம். உங்க பேரு? ஸ்டெல்லா. ஸ்டீபன். நைஸ் நேம். சந்திரா, ஒரு முக்கியமான மெசேஜ், அத சொல்லிட்டு போனா வந்து உள்ள வாங்க. என்ன சமாச்சாரம்? சார், கொஞ்சம் முன்ன ஹெட் ஆபீஸ்ல இருந்து முதலாளி ட்ரங்கால் பண்ணியிருந்தார். உங்களை உடனே புறப்பட்டு மதுரைக்கு அடுத்த பேர்ல வர சொன்னார். அப்படியா? ஆமாங்க, ரொம்ப அவசரம்னு கூட சொன்னார். அதனால தான் பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருக்கேன். பிளேன் இன்னும் 1 ஹவர்ல புறப்படுது. அக்கௌண்டன்ட் சார், எனக்கு தர்மராஜ் நர்சிங் ஹோம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுக்கிட்டு வேற ஏர்போர்ட் வந்துடுறேன். நீங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்கே வந்திருக்கேன். சார், காலையில அனுப்ப வேண்டிய செக் எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டா தான் அனுப்ப முடியும். ஆபீஸ்க்கே போலாம். பிரபுவா? ஆமாங்க, குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நாங்க அவரை பத்தி தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஐ எம் சாரி, உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இடத்துல நாங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனி பத்தி தெரியும். இந்தியாவிலேயே அதிகமா வியாபாரம் ஆகிற கம்பெனி அதாங்க. அந்த கம்பெனில மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற மெட்ரோ பிரான்ச் மேனேஜர் தாங்க உங்க ஆபத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த மிஸ்டர் பிரபு. ஆமாங்க, எம்ஏ படிச்சிருக்கான். பெரிய பணக்காரன். ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடுவாங்க அவசியமே கிடையாது. தினம் சினிமாவுக்கு போறாங்க. எத்தனையோ பேர் அங்க மயக்கம் போட்டு வராங்க. யாரையாவது சினிமா பார்த்திருப்பானா? அது என்னங்க உங்களை மாத்திரம் இப்படி? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்க 2 பேரும் ஏன் இங்க வந்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்காக உங்களை இங்கதானே இருந்தா. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு போன். இவன் போய் கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து லட்ச ரூபாய் வாங்கி ஆபீஸ்ல கொடுக்கணும். வந்துருவா. நம்ப மாட்டீங்க, துடிச்சுட்டாங்க. நீங்க மயக்கம் போடுறது பார்த்தா லபோ லபோன்னு அடிச்சுக்கிறான். என்ன என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடிச்சுக்கிற? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே உயிர் வந்துச்சு. அப்போ இது வரைக்கும் உயிர் இல்லாம இருந்தாரா? அதுதாங்க அவர்கிட்ட விசேஷம். உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் கல்யாணமே அவனுக்கு மாதிரி கல்யாணமே கல்யாணம் அவனுக்கு. ஸ்டீபன் சந்துரு, மிஸ்டர் பிரபு வந்துட்டாரா? இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணுமே. ஆனந்தா, பிரபுவுக்கு ஒரு போன் பண்ணப்போ. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்.
எங்க அப்பா தேடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அட்ரஸ் என்ன? நான் போய் உங்க அப்பாட்ட விஷயத்தை சொல்றேன். சிஸ்டர் சிஸ்டர் நீங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? பின்ன இவங்க எனக்கு சிஸ்டர் எல்லாம் பின்ன அம்மாவா? அது வந்து நாங்க ஊர் உலகத்துல எல்லா பெண்களையும் சகோதர வாஞ்சியோட தான் பாக்குறது. அதனாலதான் சிஸ்டர்னு கூப்பிடுறது. ஓ, எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவீங்களா? உங்களை தவிர. என்ன அவன் ரைட்ல போயிருக்கா, நீங்க லெப்ட்ல போக. நீங்க சீக்கிரம் லாஸ்ட் சொல்லுங்க. கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். காதல், கல்யாணம், சந்நியாசம், வியாபாரம், படிப்பு, தொழில், சண்டை, சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லித் தரப்படும். கட்டணம் தரத்திற்கு தகுந்தவாறு. சலுகை கிடையவே கிடையாது. நேரம் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை. இது யாருங்க கணக்கப்பரு? கணக்கப்பரு யாருங்க? யாருங்க கணக்கப்பரு? 75 பைசா கொடுங்க சார். அட கொடுங்க சார். அட சீக்கிரம் கொடுத்துருங்க சார். கொடுங்க சார். கொடுத்துருங்க சீக்கிரம். நான் தான். என்ன சமாச்சாரம்? நான் தான் சொல்றதுக்கு 75 பைசாவா? ரொம்ப பேர் வந்துருக்காங்க போல் இருக்கு. அங்க பாக்காத சுட்டி படம். ஆமா, உங்க மக பேர் தான் சாரதா. 1 ரூபா கொடுங்க. கொடுங்க சார். கொடுங்க சார். கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. கொடுக்க போற போட. எனக்கு தலையெடுத்தா உன் பொண்ணு சீரியஸ்னா நான் பண்ண வேணுமா? என் முடுக்கு கீரி ஆச்சா? என்ன தம்பி என்ன நடந்தது? 75 காசு. கொடுங்க. கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. சும்மாரா என்ன ஆள் மாறாட்டம் பண்றேன் தம்பி? இது என்ன வியாபாரத்துல வியாபாரமா? விஷயத்தை கொஞ்சம் வேகமா சொல்ல. யோ, நான் கொடுத்த பணத்தை திருப்பி குடியா? அடாடா, அங்க ரிட்டர்ன் பண்ற பழக்கம் இல்ல தம்பி. நீ என்ன புது பழக்கத்தை உண்டு பண்றேன்? கண்ணு கண்ணாவது காலாவதியா காச குடியா? என்ன பெரிய வம்பா போச்சுற. இந்தா ஒரு 10 நயா பைசா வச்சுட்டு விஷயத்த சொல்லு. யாத்தகமா உன் பொண்ணு எப்படி போனா எனக்கு என்ன? தம்பி அட கதவு சாத்துறா. சார் என் வாட்ச் நின்னு போயிருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. டீ கொடுங்க ஓடும். அதுக்கு இல்ல சார், பிளேன் கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் சொன்னேன்ல, அது தப்பு. 4 மணி தான் இருக்குது. வாட் எப்படியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? போய் சாப்பிட்டு. சரி சார், வண்டி எடுக்க சொல்லுங்க. இருக்கட்டும். என் பொண்ணு ஒண்ணு சாதாரண இல்ல. போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய வேலை செய்யறான். சம்பந்தம் பேசுறீங்களா? நீ ஒரு தப்பாதான் ஆளப்பா. நானுவா? ஹலோ டாக்டர் நர்சியா? ஸ்டீவன் சந்துரு, உங்க 2 பேரையும் மிஸ்டர் பிரபு போன்ல கூப்பிடுறார். அப்படியா? நேர்ல வந்தா என்ன? இந்தாப்பா என் தம்பிங்களா, நாளை கொஞ்சம் வர சொல்லுங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்பா, அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, நம்மளை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? 1000 சம்பாதிக்கிறவன் எப்படி நினைச்சா நமக்கு என்ன? உனக்கு தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஆபத்துல இருந்து ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிறான். அவனை நான் தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்க வேணாமா? விளையாடுறீங்களா? என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? இத பாருங்கப்பா, உங்க வியாபாரத்தை என் கல்யாண விஷயத்துல காட்டாதீங்க. அப்படியா? அவ பேர் என்ன? சாரதா போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க அப்பா இல்ல, பெரிய பணப்பை. ஆமா, பேசுறது கூட பணம் கேட்கறான். நீதான் பணக்காராச்சே, பணத்தை கொடுத்தா பொண்ணு எப்படி லவ் பண்றதுன்னு அவரே சொல்லி கொடுப்பாரு போல் இருக்கு. ஏய் பிரபு, ஆனா பொண்ணு ரொம்ப டீசென்டானவடா. அதான் எங்க முதலாளி உடனே என்ன மதுரைக்கு புறத்து வர சொல்லிருக்காரு. மதுரைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வர போறியா? ஆமா, உன் தலையில வைக்கிறதுக்கு. ஆபீஸ் வேலையா போறேன்டா. டேய், முதல்ல ஒரு லவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் ஆயிடும் போல இருக்குடா. ஏய் பிரபு, உன் காதல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத. ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். டடா, உன்னை நேர்ல பாக்குறியே தவிர அவளா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நீ எப்படி இருப்பேன்னு. என்ன சொன்னீங்க? எங்களை விட பெட்டர்னு சொல்லிட்டோம். சரி, எனக்கு பிளைனுக்கு நேரமாச்சு. நாளைக்கு நான் திரும்பி வந்துடுறேன். வந்த உடனே அவளை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. சரியா, போயிட்டு வா. எடுத்துடா. நாகராஜன் இருக்காரு. நான் தான். நீங்க யாரு? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பெயர் மாங்கா. அடடே, வாங்க. எங்க பாஸ் சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டிருந்தாரு. நீங்க நேத்தே வர்றதாக. ஆமாங்க, இந்த கஸ்டம்ஸ் நேஷன்ஸ்ல இருந்து தப்பி வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதனாலதான் நேற்று வர முடியல. சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நாகராஜன், இந்தியாவில ஏதாவது பிசினஸ் செய்யலாங்கிற ஐடியாவில நான் நிறைய பணத்தோடு வந்திருக்கேன். வெரி குட். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லணும். அதோட கடைசி வரை நீங்களும் என் கூடவே இருக்கணும். தேங்க்யூ சார். இங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனின்னு குழந்தை உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பால் பவுடர் தான் வாங்கிக்கிறாங்க. அருமையான பிசினஸ். அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன?
அதுக்கு போட்டி ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க. நம்ம கம்பெனி எப்படி ஆயிடக்கூடாது பாருங்க. நாகராஜன், என் கணக்கில் இருந்து இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. உதாரணமா அவங்க கேட்கிறேன், நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது. பிரமாதம் சார். யாரு சொன்ன பாயிண்ட்லயே யாருன்னு தெரியலையா? நம்ம செக்ரட்டரி. வெரி குட். Certainly he will get success. Thank you. Thank you, driver. Hello sir, good morning. Good morning, good morning. How are you? I'm well. Hello, sir. How are you? Good morning, sir. Good morning. How are you, old man? Good morning. Hey, Murthy. How are you? எவ்வளவு பொண்ணு இருக்க பிரியா? நல்லா இருக்கல, கை விடுற முதலாளி பார்க்க. போதும், உட்காருங்க. ஓ பிரபு, கமான் கமான் கமான். இப்பதான் வர்றியா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். மீட் மிஸ்டர் கார்மேகம், என்னுடைய காலேஜ் மேட். ஹலோ. இவர் என்ன மாதிரி தான் வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீல் வேலை செய்யாம பிசினஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹி இஸ் பிரபு, என்னுடைய மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். அடுத்தபடியா என்னுடைய 40 பிரான்ச்களுக்கு ஜெனரல் மேனேஜரா வர போறேன். அதாவது மிஸ்டர் சோமசுந்தரம் பிள்ளை சீட்டுக்கு. எக்ஸாக்ட். இந்த வருஷமே அந்த பொறுப்பு பிரபு கிட்ட கொடுத்துலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மிஸ்டர் சோமசுந்தரம் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுட்டாரு. பிரபு, ஜெனரல் மேனேஜர் நாளைக்கு வெளிநாடு போக போறாரு. அது விஷயமா தான் உன்னை வர சொல்லியிருந்தேன். நீ உடனே போய் அவரை மீட் பண்ணு. ஓகே சார், ஐ வில் see you later. Oh, nice to meet you, sir. பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க. நல்லவனா? இந்த உலகத்துல வேற எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். கார்மேகம், கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்கிட்ட இருக்கிற முதல் ஆளி வந்தான். இன்னைக்கு 10,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல என்ன பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்தன் உண்டுதான், அது இந்த பையன் தான். இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு முயற்சியும் நான் நினைக்கிறதே இல்லை. இந்த பையனுடைய அடக்கமும் பண்பு தான் காரணம். ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சுலபமா திருட முடியாது பிரபு. இதப்பா, இந்த பார்முலாவை லண்டன்ல எனக்கு ஒரு டாக்டர் பிரசன்ட் பண்ணாரு. குழந்தைகள் உணவு விஷயமா அவர் ரொம்ப காலம் ஆராய்ச்சி செய்து அவராலே எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம். நம்ம நாட்டு சீரோஷ கம்பெனி தகுந்தபடி எப்படி பால் பவுடர் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா. ஆனா பாவம், இது புக்கா வெளியே வரதுக்கு முன்னால அவர் இறந்து போயிருக்காரு. பிரபு, நீ என்னுடைய சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படிச்சு காட்டி உன்னை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சார். பை தி பை, நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த பார்முலா இங்க இருக்க வேண்டாம். முதலாளிட்டு கொண்டு கொடுத்து சேவல் வச்சு பத்திரமா போட்டு சொல்லு. ஓகே சார், அப்படியே சொல்லிடுறேன். நாங்களே உனக்கு கடிதம் போட்டு வர சொல்லலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்ன சமாச்சாரம்? எல்லாம் கல்யாண விஷயம் தான். என்னது? ஆமாப்பா, உன் மாமா மகன் மாலதி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஒண்ணும் கல்யாணம் எல்லாம் இப்ப செய்துக்க போறது இல்ல. ஏப்பா எடுத்த உடனே அப்படி சொல்றேன்? இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பிரபு, வேற யாரையாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? யாருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சாரதா. பொண்ணு எப்படி இருப்பா? மூக்கு முடியுமா, ரொம்ப லட்சணமா இருப்பா. அழகு மட்டும் இருந்தா போதுமா? அழகு, அறிவு, குணம், படிப்பு எல்லாம் அப்படித்தான். ஆமா ஆமா, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன கேள்வி இது? இன்சல்ட் பண்ணாத. எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது? அதுலயும் இந்த பொண்ணு என் மேல உயிரையே வச்சிருக்கான். நான் வேணான்னு சொன்னா உயிரே விட்டுடுவாளாம். அப்புறம் அந்த பாவமே நம்ம குடும்பத்துக்கு வந்துருமா? அவதான் சொன்னான். இதே தலையில தான் கை வச்சா, சத்தியம் பண்ணா. ஆமா, அவ குலவும் கோத்திரம் உனக்கு இந்த காலத்துல போய் குளத்தையும் கோத்திரத்தையும் பாக்குறீங்க. எந்த காலமா இருந்தா என்னடா, நீ எவ்வளவு ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமரியத்தை சொன்னா உடனே கட்டி வைக்கணுங்கிறியா? யார் சொன்னா அவளுக்கு அட்ரஸ் இல்லைன்னு? 1/94 பி கான் சாஹிப் பிள்ளை தெரு. கான் சாஹிப் பிள்ளை தெரு. என்னடா இது, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போடுற. டேய், அட்ரஸே ஒட்டலையே, இந்த சம்பந்தமா ஒட்ட போகுது. அட்ரஸ் ஒட்டினா என்ன, ஒட்டல என்ன? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி வச்சிட வேண்டியதானே. இதுக்கு யாராவது தர சொன்னீங்க, அப்படிதான். இன்னையில இருந்து நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன், உண்ணா வர வந்தேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உள்ளதான் போய் வாய்யா கனக சபை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க பாக்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்? மெட்ராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல சாரதான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறாளாம். அவ நம்ம பிரபுவை காதல் பண்றாளாம்.
இவனும் அவளையே தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா பேசிட்டு கோவமா போயிட்டான். மெட்ராஸ்லயா? ஆமா ஐயா. அங்க நம்ம ராமானுஜன் தான் போஸ்ட் மாஸ்டர். ஒரு லெட்டர் எழுதி யாரு என்னாலும் விசாரிச்சு பேசி முடிச்சிடுவோம். அட போய்யா, முடிச்சு வைக்கவா உண்மை தேடி வந்தேன். அவன் யாரோ என்ன சமாச்சாரமோ அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லியா. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? செய்திடுவோம். இன்னைக்கு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஓய் ராவணமூர்த்தி, பக்கத்திலே போன் இருக்கு, எடுத்து பேசி கையோட கையா காரியத்தை முடியா. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர விடக்கூடாது. அதுவும் சரிதான். வெல் டன் மிஸ்டர் நாகராஜன், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கீங்களே. இனிமே வாணி நினைச்சு வேலையத்தான் வாங்கிட்டு போலாம். நல்லா சேல்ஸ். குட் மார்னிங் சார். என்னப்பா சேல்ஸ்மேன், சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம பவுடர்ங்களே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது சார். ஆமா சார், ஒரு கடையில நம்ம சரக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் ஜனங்க வாணி பேபி ஃபுட் தான் வேணும்னு கேக்குறாங்க. இனிமே அட்வான்ஸே வாங்காத, வித்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் சொல்லு. ஓகே சார், அப்படி செய்ய. கவலைப்படாதீங்க மாஸ்டர். இதே வேணி பேபி ஃபுட்டுக்கு மார்க்கெட்ல நல்ல கிராட்சி ஏற்படுத்தி காமிக்கிறேன். அது மட்டும் போதாது மிஸ்டர் நாகராஜன், இதே ஜனங்க அந்த வாணி பேபி ஃபுட்டை வேண்டாம்னு சொல்லணும். வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதுக்கு என்ன வழி? எத்தனையோ வழி இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சாரதா, நீ வந்த உடனே போஸ்ட் மாஸ்டர் வர சொன்னார். இத போறேமா. நீங்கதான் சாரதாவா? ஆமா. நான் வாணி பேபி ஃபுட் கம்பெனி பிரபு. ஐயோ, நீங்க அந்த கிளாஸ் மீட்டிங் நான் போய் பேசிட்டு வரேன். இப்போ உட்காருங்க. நீங்க போயிடக்கூடாது. நான் நிறைய அவளோட பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரு சாரதாவா? வா 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 வா. என்னம்மா வர வர நீ டியூட்டியை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சார் சொன்னேன். யாரு சொன்னாங்கிறது இருக்கட்டும். யாரோ பிரபுவா உனக்கு ஃப்ரெண்டா? நீ அவனு என்ன இதெல்லாம்? ஓஹோ, என் பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறீங்களா? ஏன் சார், உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்லயே வந்து இருக்குதே, என்ன விசேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? அதையே நான் திருப்பி கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் சார்? சார், சரி மன்னிச்சுடுங்க சார். என் பர்சனல் விஷயத்தை கேட்டதை பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா இல்லாத ஒண்ண நம்பிக்கிட்டு நான் சரியா டியூட்டி கவனிக்கலன்னு சொன்னீங்களே, அதனால அப்படிங்கள வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார். அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. அதனால அப்படிங்கள வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார். அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. நான் உன்னைய போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு நீங்க நினைக்கிறேன். சொன்னீங்க. அனாவசியமா பேசிக்கிட்டு என்னுடைய ஆத்திரத்தை கிளப்பாத. போ வெளியே. சார், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடா. இப்பதானே சார் கொடுத்தேன், இன்னொரு கிளாஸ் கொண்டா. போற